வர்க்க சக்கர கணிதங்கள் ஆரம்பிக்கிறோன்னு போன வாரம் ஒரு முன்னோட்டமாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் D1 ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால் அதை பற்றி பெரிதான இது தேவையில்லை அப்படின்ற ஒரு விளக்கத்துடன் ஏன் பார்க்கணும் வர்க்க சக்கரங்கள் அப்படின்றதுக்கான இதுவும் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுவரை நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வீடியோக்கள் அடுத்து வரதெல்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் வரல, இதான் முதல் டைம் கேட்டுட்ருக்கீங்க, முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்லேயோ அல்லது கோர்ஸ்லேயோ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸ் பதிவிடலாம். அதுக்கான பதில் நான் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தர்றேன். இப்போது D1 சக்கரத்தை பற்றி ஏற்கனவே, அதாவது ராசி சக்கரத்தை பற்றி நிறைய பேசியாச்சு. அது எப்படி பார்க்குறது, பலன் சொல்கிறது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டதுனால அடுத்ததாக நம்ம போகிறது வந்து D2. இந்த வகுப்பில் நம்ம ஃபுல்லாக D2 அப்படின்ற ஹோரை சக்கரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நிதானமாக கவனிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப எளிமையான கணிதம், ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதனுடைய நுணுக்கங்கள் பிடிபடாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த கணித முறைகள் வந்து தவறாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த D2 அப்படின்ற ஹோரா சக்கரம் அப்படின்னா இதுக்குன்னா ஒரு ஜாதகருடைய ஜனனக்கால ஜாதகத்தில் அவருக்கான பொருளாதார நிலை என்ன, அவருக்கு எப்போ செல்வங்கள் சேரக்கூடிய நிலை வரும், எப்போ நிதி நெருக்கடி வரும், அவருடைய நிதி நிலைமைகள் எப்படி இருக்கும், குடும்ப பராமரிப்பை அவர் எப்படி மேற்கொள்வார் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த ஹோரா சக்கரம். இந்த ஹோரா சக்கரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசி சக்கரத்தில் ஒரு ராசியை, அதாவது 30 பாகைகள் கொண்ட ராசியை ரெண்டாக பிரிக்கிறது தான் வந்து ஹோரா சக்கரம். இந்த ஹோரா சக்கரம் ரெண்டாக பிரிக்கணும், இப்போ ஒரு பாகத்துக்கு 15 பாகைகள் அப்படின்றது தான் இது. இந்த ஜனனக்கால ஜாதகத்தை வச்சு தான் இதை பிரிக்கிறோம். அப்போ அந்த ஜனனக்கால ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் எந்த பாகையில் இருக்குது அப்படின்றத அடிப்படையாக கொண்ட விவரங்கள் இந்த ஹோரா சக்கரத்தை கணிக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் எடுத்துக்கிட்ட இந்த ஜனனக்கால ஜாதகத்துக்கு மேலே ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் எந்த பாகையில் இருக்குது அப்படின்ற விவரங்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லக்னம் பார்த்தீங்கன்னா 118.56 பாகையில் இருக்குது. அதே வேளையில் அதே கடகராசியில் வந்து 108.09 பாகையில் கேதுவும் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பாகையில் வரிசையாக கொடுத்துருக்கோம். இந்த இதை வச்சு தான் நாம் ஹோரா சக்கரம் உருவாக்க போகிறோம். இந்த ஹோரா சக்கரம் எப்படி உருவாக்குறது, அதன் மூலமாக எப்படி பலாபலங்கள் பார்க்கறது எல்லாமே நாம் இனிமே பார்ப்போம். இப்போ இந்த D2 ஹோரா சக்கரம் அதை எப்படி அமைக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னபடி ராசி சக்கரத்தை ரெண்டாக உடைச்சி அமைக்கிறோம். அப்போ இது எப்படி ரெண்டாக உடைக்க போகிறோம், முதல் 15 பாகை ஒரு இதாகவும் இரண்டாவது 15 பாகை ஒரு இதாகவும் கொண்டு நம்ம அமைக்க போகிறோம். அப்போ 15 பாகைகள் கொண்டதாக தான் நம்ம பிரிக்கிறோம். இதான் இது. அப்போது அடிப்படையில் ஹோரா சக்கரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் தான் இருக்குது. ஒன்று வந்து சூரிய ஹோரை, இன்னொன்று சந்திர ஹோரை. சூரிய ஹோரை அப்படின்றது சிம்ம ராசி, சந்திர ஹோரைன்றது கடகராசி. அப்போ இந்த 2 ஹோரைக்குள்ளே தான் நம்ம எல்லா கிரகங்களையும் போய் நம்ம அமைக்க போகிறோம். அது எப்படி அமைக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராசி கட்டத்தில் ஒற்றைப்படை ராசிகள் என்னெல்லாம் இருக்குது, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த ராசிகள் முதல் 15 பாகைக்குள்ளே எந்த கிரகம் இருந்தாலும் அது சூரிய ஹோரை, அதாவது சிம்ம ராசியில் போய் உட்காந்துக்கும். அதே வேளையில் 15 பாகைக்கு மேலே 30 பாகைக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அது சந்திர ஹோரையில், அதாவது கடகராசியில் போய் உட்காந்துக்கும். இதை 1, 2 நம்ம சொல்லியிருக்கோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் படத்தில் வந்து 1, 2 அந்த பகுதியை பிரித்து காமிக்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது சூரிய சந்திர ஹோரையை குறிக்கிறது அல்ல. ஒரு ராசியை ரெண்டாக உடைக்கிறோம் அப்படின்றதுக்கு மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு வரைபடம். அடுத்து இரட்டை ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, இரட்டைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இதுலெல்லாம் முதல் 15 பாகைக்குள்ள எந்த கிரகம் இருந்தாலும் அது சந்திர ஹோரையில் போய் இருக்கும் கடகராசியில். அதே 15 பாகைக்கு மேலே 30 பாகைக்குள்ளனா சூரிய ஹோரையில் போய் உட்காந்துருக்கும். பார்த்தா விதி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முதல் 15க்குள்ள ஒற்றைப்படை ராசியாக இருந்தால் சிம்ம ஹோரை, அதுக்கு மேலே 30 பாகைக்குள்ளே இருந்தால் சந்திர ஹோரை. இதே இரட்டைப்படை ராசியாக இருந்து முதல் 15க்குள்ளே இருந்தால் சந்திர ஹோரை, அதே 15க்கு மேலே 30க்குள்ளே இருந்தால் சூரிய ஹோரை. இவ்வளோதான் விதி. இந்த மாதிரி தான் கிரகங்களை நாம் இந்த பாகையில் அடிப்படையை வச்சு பிரிக்க போகிறோம், பார்ப்போம். இப்போது இந்த விதி பிரகாரம்
ஒற்றை ராசியில் இருக்கக்கூடிய கிரகம், இரட்டைப்படை ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் 15 பாகைக்குள்ளே இருக்கா இல்லை 15 பாகைக்கு மேலே இருக்கா அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை குறிக்கிறதுக்கு இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் ஒரு கலர் கோடிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் மார்க் பண்ணிக்கலாம் அந்த ராசியில் முதல் பாகத்தில் இருக்கு. இதுவே ப்ளூ கலரில் கிரகங்கள் குறிப்பிட்டுக்கலாம் அந்த ராசியில் இரண்டாவது பாகையில் இருக்குது, அதாவது 2வது 15 பாகையில் இருக்குது. அவ்வளோதான். இது ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசின்னு காமிக்கல. அந்த ராசியில் முதல் 15ல் இருக்கா இல்லை 2வது 15ல் இருக்கா அப்படின்றக்கா டயலாக் மட்டும் அந்த கிரகங்களை போட்டிருப்போம். அப்போது இந்த இதை வச்சு தான் நம்ம D2 ஹோரா உருவாக்கியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசியில் எங்கெங்கெல்லாம் கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் கிரகம் இல்லை, மிதுனத்தில் கிரகம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கிரகம் இல்லை, துலாத்துலேயும் கிரகம் இல்லை, தனுசுல கிரகம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பத்திலையும் கிரகம் இல்லை. அப்போ எங்கே ஒற்றைப்படை ராசியில் கிரகம் இருக்குன்னா ஒரே ஒரு ஒற்றைப்படை ராசியில் தான் கிரகம் இருக்குது, அது சந்திரன் இருக்குது. அது அங்கே எந்த இதில் இருக்குது? முதல் 15 பாகையிலே 2வது 15 பாகையிலையும் பார்த்தீங்கன்னா 265.57 2வது 15 பாகைக்குள்ளே இருக்குது. அப்போ ஒற்றை ராசியில் 2வது 15 பாகையில் இருக்கும்போது சந்திர ஹோரையில் அதை போடணும். பாருங்கள், D2 ஹோரா சக்கரத்தில் வந்து சந்திரனை வந்து சந்திரன் இருக்க இடத்துல போட்டிருக்கும், சந்திரனுடைய சொந்த வீடான கடகத்தில் போட்டிருக்கும். அடுத்து இப்போ ரெட்டை ராசிகள் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் கிரகம் இருக்குது, கடகத்தில் கிரகம் இருக்குது, கன்னியில் கிரகம் இருக்குது, விருச்சிகத்தில் கிரகம் இருக்குது, மகரத்தில் கிரகம் இருக்குது, மீனத்திலையும் கிரகம் இருக்குது. அப்போ இருக்கிற 6லையுமே கிரகம் இருக்குது. அப்போது இதில் முதல் பாகை நான் லக்னத்துலேருந்து எடுத்துக்கிறேன், அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லக்னத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 15ல் கிரகம் இல்லை, அதாவது கடகத்தில் லக்னத்துலேயும் கிரகம் இல்லை. 2வது 15ல் லக்னமும் கேதுவும் இருக்குது. அது உடனே நம்ம ஹோரையான சிம்ம ராசியில் நம்ம ஹோரா கொடுத்துருப்போம். அப்போ லக்னம்ன்றதுக்கு அமைப்பங்க நான் குறிப்பிட்டிருக்கேன். அதே மாதிரி கன்னியில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இது ரெண்டும் முதல் 15 பாகையில் இருக்குது, சுக்கிரன் 2வது 15 பாகையில் இருக்குது. அப்போ சூரியன் புதன் ரெண்டும் சந்திர ஹோரைக்கு வந்துடும், ஏன்னா முதல் 15 பாகைக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால. அதே சுக்கிரன் 2வது 15 பாகையில் இருக்கிறதுனால சூரிய ஹோரைக்கு வந்துடும், அதை அங்கே குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தது நேராக போனீங்கன்னா விருச்சிகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 15 பாகைக்குள்ள குரு இருக்கார், அவர் சந்திர ஹோரைக்கு போயிடுவார். அடுத்தது மகரம் போனீங்கன்னா செவ்வாய் ராகு 2 பேருமே பார்த்தீங்கன்னா 2வது 15 பாகையில் இருக்காங்க, அவங்க சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாந்தி இருக்கக்கூடிய மீனத்துக்கு போனீங்கன்னா மாந்தி 2வது 15 பாகையில் இருக்காரு, அவரும் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போது D2 ஹோரா சக்கரத்தில் லக்னமாக எது வருது? சிம்ம ஹோரை. லக்னாதிபதி ஆனால் அங்கே இல்லை, லக்னாதிபதியான சந்திரன் எங்கே போகிறாரு? சந்திர ஹோரைக்கு போகிறாரு. அப்புறம் லக்னமும் கேது சுக்கிரன் செவ்வாய் ராகு மாந்தி சனி இது எல்லாமே சிம்ம ஹோரையில் இருக்குது. வேற சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த 4 கிரகமும் பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரையில் இருக்குது. இதுதான் D2 ஹோரா சக்கரம் இந்த ராசி கட்டத்துக்கு. இப்போ நாம D2 ஹோரா சக்கரம் வடிவமைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். அதில் சிம்ம ராசி கடகராசியில் மட்டும்தான் கிரகங்கள் வருன்றதையும் பார்த்துட்டோம். அப்போது இதுக்கு அந்த ஹோரைக்கான காரகத்துவம் என்னவா இருக்க முடியும்? அப்போது இது ஏன்னா பெரும்பாலும் நம்ம என்ன சொல்கிறோம், செல்வம் நிதி நிலைமை குடும்ப பராமரிப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதாரன்ற அடிப்படையில் வச்சு தான் வருது. அப்போது இந்த 2 ஹோரைகளுடைய காரகத்துவம் என்னவா இருக்க முடியும்? சூரிய ஹோரை அதாவது சிம்மம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான செல்வம், அதாவது கடின உழைப்பு, நேரடியாக டைரக்ட் இன்கம், அரசாங்க வழியில் வரக்கூடிய ஆதாயங்கள் இதை எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இது ஒரு ஆண் தன்மை கொண்ட ஹோரை, அதிகாரம் தலைமை பண்பு சுய முயற்சி, நான் தான் தன்னுடைய முயற்சியில் தான் ஈட்டுவேன் அப்படின்ற செல்வங்கள் ஈட்டக்கூடியது. அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை வழி ஆதரவு மற்றும் பாரம்பரிய சொத்துக்கள் பாரம்பரிய ஆதாயங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அடுத்தது சந்திரஹோரை அப்படின்னு கேட்டால் நார்மலாக திரவ மற்றும் நிலையான செல்வம், அதாவது லிக்விட் மண்ட் அசட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது வந்து நார்மலாக கடின உழைப்பு தேவையில்லை, ஒரு நார்மல் மென்மையான உழைப்பு இருந்தால் போகிறோம். திரவ பொருட்களான பால் நீர் அப்புறம் வியாபாரம் கலைகள் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்கள் செல்வத்தை எல்லாம் குறிக்கக்கூடியது. இது ஒரு பெண் தன்மை கொண்ட ஹோரை. அப்போ இந்த ஹோரையில் பெண் தன்மை கொண்டதுனால பெண்களுக்கான குணாதிசயங்களான பொறுமை நிதானம் அப்புறம் சமூக தொடர்புகள் இதன் வழியாக சேர்க்கக்கூடிய செல்வங்கள் ஆதாயங்களையும் குறிக்கும். இது பொறுத்த வரைக்கும் தாயின் வழி ஆதரவு ஏன்னா பெண் தன்மையான ஹோரை அப்படின்றதுனால. அப்புறம் குடும்ப அமைதி மன நிம்மதியெல்லாம் இந்த ஹோரை குறிக்கும்.
அப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுல சில பேர் என்ன சொன்னா ஹோரை அப்படின்றது என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அது தவறான புரிதல். ஆக்சுவலா ஒரு குழந்தை என்ன ஆண் தன்மைக்கான குணத்தோடு இருக்குமா இல்ல பெண் தன்மைக்கான குணத்தை கொண்டு இருக்குமா அப்படின்னு கண்டறியத்து இந்த ஹோரா உதவுமே தவிர ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கண்டறியத்து இந்த ஹோரை உதவுவது இல்லை அப்படின்றத மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ராசி சக்கரத்துக்கும் ஒரு லக்னம் இருக்கிறது போல D2 ஹோராவுக்கும் ஒரு லக்னாதிபதி இருப்பாங்க. அந்த லக்னாதிபதியை ஹோரை லக்னாதிபதினு சொல்லுவோம். அதாவது ராசி சக்கரத்துல எந்த லக்னம் இருக்கோ அந்த லக்னம் வந்து D2ல எங்க அமையுதோ அதுதான் வந்து லக்னாதிபதி, ஹோரை லக்னாதிபதி. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சக்கரத்துல D1ல யாரா இருக்காங்க, கடக லக்னம். அந்த கடக லக்னம் வந்து இங்க எதுல இருக்கு, சூரிய ஹோரையில விழுவுது. அப்ப இங்க சூரிய ஹோரை தான் வந்து ஹோரை லக்னாதிபதி. அப்போ சூரியன் வந்து ஹோரையினுடைய லக்னாதிபதி, ஏன்னா சிம்மத்தில் விழுறதுனால இதுதான் வந்து ஹோரை லக்னாதிபதி அப்படின்றது. அப்போ இந்த சூரிய ஹோரையில கிரகம் அமர்றது பலன் கொடுக்கும். அப்போ சூரியன் ஹோரையில யார் அமரணும், சூரியன் அமர்ந்தா நல்ல பலன். அதாவது ஆண் கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு இந்த கிரகங்கள் அமைஞ்சா நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா அவருக்கான முழு அதிகாரத்தை கொடுத்து அவரு செல்வங்களை தேடுவார் அப்படி இல்லது ஈட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் சந்திர ஹோரையில பெண் கிரகங்கள் உட்காரணும். சந்திரன், சுக்கிரன், சனி இதெல்லாம் உட்கார்ந்தோம்னா அங்க அவங்க வலுவா இருப்பாங்க. அவங்களுடைய சேமிப்பு வந்து புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படுத்தி சேமிப்பாங்க. இதுவே புதனா இருந்தா ரெண்டு ஹோரையிலையும் எங்க உட்கார்ந்தா அவர் வந்து சமமா ரியாக்ட் பண்ணுவார். பட் சூரிய ஹோரைக்கும் சந்திர ஹோரைக்கும் சூரியன்ல ஆண் கிரகங்கள் அமரலாம், சந்திரன்ல பெண் கிரகங்கள். ஆனா இங்க மாற்றி அமர்ந்திருக்கு, அதை கவனிக்க முக்கியமா. ஏன்னா அங்க வந்து கடக லக்னத்தினுடைய அதிபதி, அதான் கடக லக்னம், அவர் வந்து இங்க அது பெண், இது இங்க வந்து ஆண் ஹோரையான சூரிய ஹோரையில அமர்றார். அப்போ இவர் வந்து முழு பலத்தோட இருப்பாரா அப்படின்னு கேட்டா இங்கேயே சொல்லலாம் ஹோரை லக்னாதிபதி பலகீனமா இருக்கார். நான் முன்ன சொல்லும் போதே சொன்னேன் ஹோரை லக்னாதிபதி பலகீனமா இருக்காரு. எதை வச்சு சொன்னேன், அதுதான் தன்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற ஹோரையில லக்னாதிபதி இருந்தா அவருக்கு அது வலு சேர்க்கும். அது உதாரணமா சூரியன் சூரிய ஹோரையிலே இருந்தா அவர் ரொம்ப வலுவா இருப்பார். சுய உழைப்பு, ஆளுமை, அரசாங்க தொடர்பு ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ராங்கா நின்று செல்வங்களை சேர்ப்பார். அதே நேரத்தில் அவருடைய முடிவுகள் அந்த வீட்டில் வந்து ஆண்வழி நிர்வாகம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துவார். அதுவே சந்திரன் ஹோரையில் இருந்ததுன்னா, சந்திர ஹோரையில் இருக்கும்போது கேட்டால் அங்கேயும் அவர் வலுவாக இருப்பார். ஏன்னா சந்திரன் ஹோரையில் இருக்கார். அப்போ ஆனால் ஜாதகர் மென்மையான வழியில் அவருக்கு வந்து அப்ரோச்சே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அவருக்கு கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும், குடும்ப ஆதரவு நல்லா இருக்கும். அதனால வந்து மேற்கொண்டு அதை வந்து ரெட்டிப்பாக்குறது, மென்மேலும் விருத்தி அடைகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா செய்வார். வீட்டினுடைய நிர்வாகத்தில் வந்து ஒரு நிதானமான, பொறுமையான, சகிப்புத்தன்மையுடன் கூடிய, அதாவது பெண்வழி நிர்வாகத்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தன்மையில இருப்பார். இங்கு ஜாதகர் ஆணா பெண்ணான்றது முக்கியம் அல்ல, அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் இது குறிக்கிறது. பொதுவா ஆண் கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு சூரிய ஹோரையிலையும், பெண் கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், சனி இதெல்லாம் சந்திர ஹோரையில லக்னாதிபதியா இருக்கிறது அந்த ஜாதகருக்கு தன ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும். அதாவது பணத்தை வந்து ஈர்க்கிற திறனை கொடுக்கும். அதே நேரத்தில் ரெண்டாம் அதிபதியும் குரு இந்த தனகாரகனும் ஹோரா சக்கரத்தில் வலுவாக இருந்தாங்கன்னா நிதி நிலைமை அந்த ஜாதகருக்கு சீராகவும் குடும்ப பராமரிப்பு சிறப்பாகவும் இருக்கும். அப்போ இதை முக்கியமா நாம D2 ஹோரா வச்சு அவருடைய பொருளாதார நிலையை ஆராயும் போது கவனத்துல வச்சுக்கணும். இப்போ D2 ஹோரா சக்கரத்துல கிரகங்கள் வலுவா இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வலுவா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தா, ஏன்னா மற்ற கிரகம் பார்த்தா பாவக ரீதியா ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க, அவர்களையே கம்பேர் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே D2ல வந்து ரெண்டு இடம் தான். அப்போ இதை வச்சு மற்ற கிரகங்களுடைய வலிமை எப்படி கண்டறியது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். பொதுவாக இயற்கை சுபாவம் ஆண் கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு இது சூரிய ஹோரையில் இருந்தால் பலம். அதே நேரத்தில் பெண் கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன், சனி சந்திர ஹோரையில் இருந்தால் பலம். அப்போ புதனுக்கு என்ன சார் அப்படின்னா, புதன் வந்து 50-50 தான், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே மாதிரி அப்படின்றது. அப்புறம் இந்த D1 கனெக்ஷன் ஹோரா லக்னாதிபதி. ஹோரா லக்னாதிபதி யார், இப்போ நம்ம முதல்ல லக்னாதிபதி ஹோரா லக்னாதிபதி அவர் வந்து ராசி சக்கரத்துல பலமாவோ அதாவது ஆட்சியாவோ உச்சம் அல்லது நட்பு வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா அது நல்ல வலு கொடுக்கும். அப்புறம் ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில், அதாவது D1ல நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, 1 to 15, 15 to 20 அப்படின்னா எந்த ஒரு ராசித்திலையும் முதல் 15ல இருந்தா அது வந்து அதனுடைய வீரியம் வலுவாக இருக்கும். அடுத்தது வந்து லக்ன புள்ளி, அப்புறம் லக்னாதிபதி, இவங்க ரெண்டு பேரும் அந்தந்த ஹோரையோட மைய பகுதி, அவங்க வந்து
எந்த ஹோரால இருக்கிறாங்களோ அந்த ராசிக்குரிய முதல் ஹோரையில் இருக்காங்களா, ரெண்டாவது ஹோரையில் இருக்காங்களான்றது கணக்கு இல்லை. அது எந்த ஹோரையில் இருந்தாலும் அந்த ஹோரையுடைய மையப்புள்ளி, உதாரணமாக முதல்ல இருந்தால் 5 to 10, ரெண்டாவதுல இருந்தால் 20 to 25, இப்படி இருந்தால் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஹோரா சக்கரத்தில் லக்னாதிபதியோட குரு சேர்ந்திருக்கு, தனக்காரகன் சேர்ந்திருக்கிறது அந்த ஜாதகரை வந்து ஒரு கோட்டீஸ்வரர் ஆக்கிறதுக்கான வல்லமை கொண்ட ஒரு வலுவாகும். இதெல்லாம் வச்சு ஹோரா சக்கரத்தில் ஒரு கிரகம் வலுவா இருக்கிறது எப்படின்னு கண்டறியலாம். இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இன்னும் இருக்கு. அடுத்ததா மிக முக்கியமான ஒரு வலு சேர்க்கக்கூடிய நிலை வர்க்கோத்தமம். அது எப்படி சார் ஹோரா சக்கரத்துல வந்து ராசி இருக்கமா? வர்க்கோத்தமம் கிடையாது. அதாவது ராசி சக்கரத்திலையும் சந்திரன் சூரியனுடைய சொந்த வீடான கடக சிம்மத்துல கிரகம் இருந்து, அதே கடக சிம்மத்துல ஹோரையிலே அந்த கிரகம் இருந்தா அது வர்க்கோத்தமம் ஆகுது. அதை ஹோரை வர்க்கோத்தமம்னு சொல்லுவோம். இது வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வலுவை சேர்க்கும். அப்புறம் லக்ன பலம். ஹோரா லக்னாதிபதி அந்த ஹோரையில வலுவா இருக்கணும். அதாவது எந்த லக்னாதிபதியோ அந்த லக்னாதிபதி அங்கிருந்து வலுவா இருக்கணும், வேற கிரகங்களால பாதிக்கப்படாம. அதோட தனக்காரகன் குருவோட நிலையும் நல்லா இருந்ததுன்னா சிறப்பான நிலைன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆண் கிரகம் ஆண் ஹோரையில் இருக்கிறது, பெண் கிரகம் பெண் ஹோரையில் இருந்தால் நல்லா இருக்கணும். அதே தான் திரும்ப இங்க சொல்றோம். சந்திரன் அதாவது லக்னாதிபதியாக வந்து சந்திர ஹோரையில் இருந்ததுன்னா மென்மையான சுபாவம் இருக்கும், ஆழ்ந்த சிந்தனை இருக்கும், நிலையான செல்வம் இருக்கும், குடும்ப பராமரிப்புல அவருக்கு அக்கறை இருக்கும், தாயோட வழியில சொத்துக்கள் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதுவே இந்த உதாரணத்துக்காக சொல்றோம், பெண் கிரகமான சந்திரன் லக்னாதிபதியா இருந்து சூரிய ஹோரையில போய் உட்கார்ந்துருந்தா, இப்போ உதாரணமா இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா லக்னம் வந்து கடக லக்னம், அந்த லக்னாதிபதியோட இது வந்து எங்க போய் உட்கார்றாங்க, லக்னம் வந்து சந்திர ஹோரையில உட்காருது. அப்போ ஜாதகருக்கு வந்து என்ன இருக்கும், போராட்டமான நிதி நிலைமை இருக்கும். அதாவது அவருக்கு நிதி சேர்க்கறது கடுமையாக உழைப்பார், அவரால் சேமிக்க முடியாது. அப்போ செல்வம் அப்படின்றது நிலையா அவருக்கு சீரா வருமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஒவ்வொரு தடவை வரும், ஆனால் அவரால் சேமிக்க முடியாது, இல்லை கஷ்டப்படுவார். அப்படி இருக்கலாம். மன ரீதியாக கொஞ்சம் வேகமாக இருப்பார். இவர் வந்து ஆலோசனைகள் செய்யலாம், வேக வேகமாக செயல்பாடுகள் இருக்கும். அதே போல் குடும்பத்தில் வந்து இவருடைய அதிகார போக்கு இருக்கும். இவர் மென்மையாக அணுக மாட்டார், கொஞ்சம் டாமினேட்டாக அணுகிறதுக்கு பார்ப்பார். இதுதான் இந்த வித்தியாசம். இதை நீங்கள் அந்த ஹோரை சக்கரத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் இந்த உதாரணம். அப்ப லக்னம் ஆண் லக்னம் பெண் லக்னத்துல இருந்தாலோ அல்லது பெண் லக்னம் ஆண் லக்னத்தில் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு பாவகாதிபதியும் சந்திர ஹோரையில் இருக்காங்களா சூரிய ஹோரையில் இருக்காங்களா பொறுத்து அவங்களுடைய செல்வம் நிதி நிலைமையில ஒரு சில விஷயங்கள் மாறுபடும். அதுதான் என்ன நீங்க ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்கோம். இப்போ லக்னாதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் என்ன, நிம்மதியான வாழ்வு, தானா செல்வம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் சுய உழைப்பால் முன்னேற்றம், நிர்வாகத்தின் ஆளுமை அதிகமாக இருக்கும். இரண்டாம் அதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் சேமிப்பு உயரும், குடும்பத்தில் அமைதி இருக்கும். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் வருமானம் வரும், ஆனால் செலவுகளும் அதிகாரப்பூர்வமாக அங்கே இருக்கும், ரெடியாக இருக்கும், அதோட போட்டி போட்டுட்டு இருக்கும். இதே மூணாம் அதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் தகவல் தொடர்பு, கலை, இந்த மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும். இதே சூரிய ஹோரையில் இருந்தால் வீரம், துணிச்சலான முதலீட்டு மூலமாக லாபம் பார்த்துக்கலாம், வர்றது வரட்டும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கும். இதே நாலாம் அதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் தாய் வழி சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், வாகன சுகங்கள் எளிதாக கிடைக்கும். ஆனால் இதே சூரிய ஹோரையில் இருந்தால் நிலம் வீடு தொடர்பான சொத்துக்களுக்கு போராடி இதெல்லாம் அக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐந்தாம் அதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் புத்திசாலித்தனமான முதலீடுகள், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி, குழந்தைகளை சார்ந்த செல்வம் அப்படி இருக்கும். இதே சூரிய ஹோரையாக இருந்தால் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் மட்டும்தான் வெற்றி பெறும், டக்குன்னு உடனே செய்யக்கூடிய வாரியங்கள் எதுவுமே வெற்றி பெறாது, கௌரவ குறைச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவம் பார்த்து செயல்பாடுகள் இருக்கும். ஆறாம் அதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் மருத்துவ செலவுகள் குறைவாக இருக்கும், இவருக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை தன்னுடைய பேச்சிலே சமாளிச்சிருவார், அது மூலமாக கவனம் பண்ண. ஆனால் சூரிய ஹோரையில் இருந்தால் அரசாங்க ரீதியான வழக்குகள் வரலாம், வரி தொடர்பான சிக்கல்கள் வரலாம், கடனை அடைக்கிறது கடினமாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரலாம். அது இல்லாமல் இவருக்கு அடிக்கடி எதிரிகள் பற்றிய பயங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே ஏழாம் பாவகாதிபதி சந்திரர்கள் இருந்தால் நண்பர்கள், பார்ட்னர்ஸ், மனைவி இவங்க மூலமாக செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு. இதே சூரிய ஹோரையில் இருந்தால் தொழில் ரீதியான தொடர்புகள் மூலம் வருமானம் வரும், அந்த தொடர்புகள் வந்து கொஞ்சம் சிக்கலாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, வருமான செலவுகள் அதனால பாதிக்கவும் படலாம். எட்டாம் பாவகாதிபதி சந்திர ஹோரையில் இருந்தால் எதிர்பாராத உயில் சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் முதலீடு காப்பீடு மூலமாக பணம் வர்றது. அப்புறம் இவர்கிட்ட வந்து குடும்ப ரகசியங்களை காப்பாற்ற தன்மை இருக்கும். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் திடீர் நிதி இழப்புகள் ஏற்படலாம், குடும்ப பராமரிப்பில் அதிகார போக்குனால தேவையற்ற மனக்கசைவுகள் இதெல்லாம் வளரலாம், மன தொய்வுகளும் வரலாம். ஒன்பதாம் பாவகாதிபதி சந்திர ஹோரையில் இருந்ததுன்னா என்ன ஆகும், தெய்வ அனுகூலம் இருக்கும், தர்ம காரியங்களில் புகழ் கிடைக்கும்,
புகழை நோக்கி ஜாதகர் நகர்வார். அதே சூரிய ஹோரையில் வந்து இருந்ததுன்னா தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயம் இருக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 10ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் சேவை சார்ந்த துறை, அதாவது சர்வீஸ் ஓரியன்ட் துறையில் இருந்தாலோ அல்லது கலைத்துறையில் இருந்தாலோ அது வெற்றிகரமாக அமையும். அதே சூரிய ஹோரையில் இருந்ததுன்னா அரசாங்க வேலை, அரசியல் அல்லது அதிகாரம் சார்ந்த பதவிகள், தனியாலேயே கூட மேனேஜர் அந்த மாதிரி அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவிகள் இருந்தாலும் ஆதாயங்கள் உண்டாகும். 11ஆம் அதிபதி பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் நிலையா மற்றும் சீரான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும், அதாவது சப்போர்ட் இருக்கும், எப்பயுமே ஒரு சப்போர்ட் இருக்கும். அது ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, பட் அவங்கள நம்பலாம், அப்படி ஒரு சப்போர்ட் இருக்கும். அவள் சூரிய ஹோரையில் இருந்ததுன்னா பெரிய அளவிலான முதலீட்டு மூலமாக அதில் தான் லாபம் வரும். அதாவது சின்ன முதலீடு சின்ன லாபம் அப்படி வாய்ப்பு, பெரிய முதலீடு பெரிய லாபம். சமூகத்தில் அவருக்கான அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய நிலைகளை தரும். மூத்த சகோதர நண்பர்களுக்கான உதவிகள் இருக்கும், பட் அவங்க நம்பி இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். 12ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் சுப விரயங்கள், அது ஆன்மீகத்துக்காகவோ தான தர்மங்களுக்காகவோ இருக்கலாம், அல்லது குடும்ப நிம்மதிக்காக பணம் செலவிடுறதாக கூட இருக்கலாம். ஆனால் சூரிய ஹோரையில் இருந்தால் ஆடம்பர செலவுகள், வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகளால் நிதி மேலாண்மையில் வந்து செலவு பண்ணிட்டு அப்புறம் ஐயோ செலவு பண்ணிட்டோமே வருத்தப்படக்கூடிய ஒரு ப்ரெஷரும் நீடிக்கும். இதான் வந்து 12 பாவகாதிபதிகள் சந்திரஹோரையிலேயோ சூரிய ஹோரையில இருந்தால் எப்படி செல்வங்கள் மற்றும் நிதிநிலையை சார்ந்த பலன்கள் இருக்கும் அப்படின்றதுக்கான அட்டவணை. அடுத்ததா இந்த பாவகாதிபதிகள் சந்திரஹோரையிலேயோ சூரிய ஹோரையில இருக்கும் பொழுது குடும்ப பராமரிப்பு எப்படி இருக்கும், ஜாதகர் அதை எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட செல்வம் மற்றும் நிதிநிலையை ஆதாரமாக கொண்டு தான் அடிப்படையாக வச்சே தவிர, பட் குடும்ப பராமரிப்புன்னு குடும்பத்தில் உண்மையிலே ஈடுபாடு இருக்கிறாரா, அதுக்கான விஷயங்கள் அக்கறையாக இருக்காரா அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். லக்னாதிபதி சந்திரத்தில் இருந்தால் சந்திரஹோரையில் இருந்தால் குடும்பத்தை பொறுமையோட அன்போட பராமரிப்பார், எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பார். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்போடையும் தலைமை பொறுப்பை ஏற்று இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும், இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இப்போ கண்டிப்புடன் வழி நடத்துவார். 2ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் குடும்ப உறுப்பினர் ஒற்றுமை இருக்கும், கேஷ் ஃப்ளோ எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் கௌரவத்துக்காக அசட்ஸ் உருவாக்குவார், வரட்டு கௌரவத்துக்காக அதாவது அசட்ஸ் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதில் பணத்தை எல்லாத்தையும் தேக்குவார். 3ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் இளைய சகோதரருடன் சுமூகமான உறவு இருக்கும், குடும்ப தேவைகளை என்ன ஏதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு சத்தம் போடாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு பூர்த்தி செய்வார். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் சகோதரருடைய வந்து அதிகாரம் இருக்கும், இதை செய் அதை செய் அப்படின்ற மாதிரி அதிகாரம் இருக்கும். சொத்து சார்ந்த விவாதங்கள் அல்லது சொத்துக்கான சண்டைகள் கூட வரலாம். குடும்பத்திற்கான சொல்லும்போது துணிச்சலான முடிவு எடுப்பார், எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே 4ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் தாய்வழி அன்பு, குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும். இதே சூரிய ஹோரையில் இருந்தால் வீட்டை நிர்வகிப்பதில் ஒரு இராணுவ கட்டுக்கோப்பு, டிசிப்ளின்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லையா, மிலிட்ரி டிசிப்ளின், அந்த மாதிரி இருப்பார். இதே 5ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்ததுன்னா குழந்தை வளர்ப்பில் வந்து அதிக அன்பு அக்கறையெல்லாம் இருக்கும், குலதெய்வ வழிபாடு இருக்கும், பாரம்பரிய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாத்தையும் மென்மையாக வந்து சொல்லிக் கொடுப்பார், இது இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக அப்படின்ற விஷயத்தை பொறுமையாக சொல்லி கொடுப்பார். இதே சூரிய ஹோரையில் இருந்ததுன்னா குழந்தைகள் மேலே வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பார், வெளியில் போகக்கூடாது, இத்தனை மணிக்கு தான் விளாடணும், இத்தனை மணிக்கு வந்துடணும், இதெல்லாம் இத்தனை மணிக்கு படிக்கணும் அவங்களோட கட்டுப்பாடு இருக்கும். அவங்களுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு சேமிப்பார், இவங்களுக்கு இந்த இதில் போனால் இந்த ஏஜில் இது தேவைப்படும் அப்படின்னு எல்லாமே திட்டமிட்டு சேமிக்கப்பட்டிருக்கும். அது சந்திரஹோரையில் இருந்தால் இருக்காது. அதே 6ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் வந்து குடும்ப பொறுப்பு வந்து அவர் ஒரு சர்வீஸ், இது வந்து எனக்கு ரொம்ப சிரமம்லாம் கிடையாது, இது எனக்கு சேவை தான், இதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ற. அதே நேரத்தில் அவங்களுக்கு உறவினர்கிட்டே வர மனஸ்தாபத்தை கூட அவர் வந்து பேசி நைய பேசி மென்மையாக பேசி சரி பண்ணிவிடுவார். ஆனால் சூரிய ஹோரையில் இருந்தால் குடும்ப பராமரிக்க கடனும் கூட வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பார், கடனும் படுவார். அதே என்ன குடும்ப சுமையில் வந்து அவர் ஒரு போராட்டமாகவும் சவாலாகவும் எடுத்துக்கிட்டு தான் செயல்படுவார். அது வந்து ஒரு சுமைன்னு சொல்ல முடியாது, சேவைன்னு சொல்ல முடியாது, பட் இதை நான் இப்படி செஞ்சு தீர்வேன், அடுத்த முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே 7ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் வாழ்க்கை துணையோட ஆதரவால் குடும்ப பொருளாதாரம் ஆயிடும், அவங்க ஒன்று வேலை செய்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை இவர் வேலைக்கு சேமிக்கிறது நல்ல துணை நின்று பொருளாதாரம் உயரும். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் அந்த துணைவருமே அதிகாரமிக்கிறவராக தான் இருப்பார், அவருக்கே நிர்வாகத்திறன் இருக்கும், ஆனால் 2 பேருக்கு இடையில கொஞ்சம் ஈகோ இருக்கும். 8ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் குடும்பத்தோட ரகசியம் கௌரவம் இதெல்லாம் வெளியே தெரியாமல் மென்மையாக பார்த்துப்பார், எதிர்பாராத வகையில் குடும்பத்துக்கு நிதி உதவிலாம் செய்வார், இவர்கிட்ட இருந்து இப்போ வரும்னு நினச்சிப்பா கூட டக்குன்னு பணம் வரும். ஆனால் சூரிய ஹோரையில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவார், இத்தனை நாள் இப்படி இருந்தால் நீ இப்படி இருக்க வேணாம், இப்படி மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் உடனடியாக செயல்படுத்தணும் இருப்பார்.
பிடிவாத குணத்தினால கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். 9ஆம் பாவகாதிபதி சந்திரகுறையில் இருந்தால் தந்தை மற்றும் அந்த தந்தை ஸ்தானத்துக்கு நிகரான பெரியோரோட வழிகாட்டுதலோட குடும்பத்தை நிர்வகிப்பார். ஆன்மீக பயணங்கள்லாம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை நிலைநாட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் தந்தை வழி சொத்துக்களை பராமரிக்கிறது, அதில் நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னு அதிகாரம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நிறைய செலவு பண்ணுவார். கௌரவ குறைச்சல் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ற பேர் வழின்னு நிறைய செலவு பண்ணுவார். 10ஆம் பாவகாதிபதி சந்திரகுறையில் இருந்தால் பணிபுரிகிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, இவங்களெல்லாம் அவங்கள பார்த்து உதவக்கூடிய குணம் கொண்டவர். அதே நேரத்தில் குடும்ப தேவைகளை சரியாக திட்டமிட்டு அந்த தேவைகளையும் மீட் பண்ணுறது கொஞ்சம் ரெடியாக இருப்பார். ஆனால் சூரிய குறையில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிற அதிகாரத்தை வீட்லேயும் காட்டுவார், வீட்டில் இருக்கிற அதிகாரத்தை வேலையிலையும் காட்டுவார். குடும்பத்தோட அந்தஸ்தை சமூகத்தில் உயர்த்துறதுக்கு பாடுபடுவார். ஒரு லெவல்லேருந்து மேலே கொண்டு போகணும்னு தீவிரமாக உழைப்பார். அது வெளிப்படையாக தெரியும். அடுத்து 11ஆம் பாவகாதிபதி சந்திரகோரையில் இருந்ததுன்னா பொதுவாக இவங்க மூத்த சகோதரோட ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க. மகிழ்ச்சிகரமான சூழல் வீட்டில் எப்பயுமே இருக்கும். சூரிய ஹோரையில் இருந்தாங்கன்னா இவங்க சமூக சோசியல் நெட்வொர்க், அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக மகிழ்ச்சியை பெருக்கலாம்னு நினைப்பாங்க. வரவு செலவு கணக்கில் தெளிவாக இருப்பார். 12ஆம் பாவகாதிபதி சந்திரஹோரையில் இருந்தால் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக சொந்த தேவைகளையும் தியாகம் பண்ணுவார் ஜாதகர். இது அமைதியாக இருக்கிறதுக்கு அல்லது சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு பணம் செலவு பண்ணுவார். அதே சூரிய ஹோரையில் இருந்தால் வெளியூர் பயணம் போகிறது, வெளிநாட்டு பயணம் போகிறது, இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு போகலான்னு நினைப்பார் ஒரு சில நேரத்தில். இல்லைன்னா குடும்பத்தை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி பிரிஞ்சு போகக்கூடியது இருக்கும். தூக்கம் மற்றும் ஓய்வின்றி குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் மற்றுமுள்ள செயல்களும் கொண்டவர் ஜாதகர் இருப்பார். இதுதான் இந்த D2 வச்சு செல்வம், நிதி நிலைமை, குடும்ப பராமரிப்புக்கான என்ன பலன்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஓரளவு. இப்படி நேரடியாக பலன்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன கவனிக்கணும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். இப்போது இந்த பலாபலனை பார்த்த அடுத்த நிமிஷம் D2 வச்சு ஒருத்தரோட வசதி வாய்ப்புகள் இப்படி தான் இருக்கும், அவர் செல்வ நிலை இப்படி தான் இருக்கும், சமூக அந்தஸ்து, குடும்ப வராமல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வலுவாக சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான மூல காரணங்கள் மட்டும்தான் இதில் அறிய முடியுமே தவிர அவர் இப்படித்தான் அப்படின்றத டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மற்ற விஷயங்களும் உண்டு. இதில் என்னென்னா சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த ஹோரையில் இருக்கிறதுனால வலுவாக அமைஞ்சிருக்கிறதுனால நிதி நிலைமைகள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும். அதே மாதிரி D1ஓட லக்னாதிபதி ஹோரா சக்கரத்தில் ஆட்சியும் வரலாம், உச்சமும் பெறக்கூடிய நிலையில். அப்படி இருந்துச்சுன்னா அவர் 2ஆம், 9ஆம், 11ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டு அவர் செல்வ செழிப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் செல்வத்திற்கு அதிபதியான தனக்காரகன் குரு ஹோரா சக்கரத்தில் சூரிய ஹோரையில் வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு ஒரு பெரும் பதவிகள் வரலாம், நிர்வாக பதவிகள் இருக்கலாம், கௌரவமான வழியில் செல்வம் ஈட்டுவார் அப்படின்னா கொஞ்சம் உறுதியாக சொல்லலாம். 9 மற்றும் 11ஆம் பாவகாதிபதிகள் 10 இல்லை 11ஆம் பாவகாதிபதிகள் சந்திரஹோரையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகர் கடைசி காலத்தை பேர குழந்தைங்களோட மகிழ்ச்சியாக மன நிம்மதியாக கழிப்பார், அவருக்கு சிக்கல் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே 8ஆம் மற்றும் 12ஆம் பாவகாதிபதிகள் ஹோரா காலத்தில் இருக்கிறத வச்சு பார்த்து அவங்க என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கான ஓய்வு கால நிதி திட்டம் எப்படி இருக்குது, அவர் குடும்ப அமைதிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார், அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சி இப்படி இருப்பார்னு சொல்ல முடியும். 12ஆம் பாவகாதிபதி சூரிய ஹோரையில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, குடும்ப பொறுப்புகளுக்காக தனக்கு தள்ளாத வயசுலையும் கண்டிப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் பலாபலன் சொல்லும் பொழுது. எப்படி ராசி சக்கரத்தையும் ஹோரா சக்கரத்தையும் வச்சு செல்வ செழிப்புகள் எப்போ வரும் அப்படின்ற கணிச்சு அதை சொல்ல முடியும், பலாபலம் சொல்ல முடியும், அதுக்கு கவனிக்க வேண்டிய விதிகள் பார்த்தோமோ அதே போல் அவருக்கு கடன் மற்றும் நிதி நெருக்கடி வரக்கூடிய காலகட்டங்களையும் நம்ம இதில் பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி ஹோரா சக்கரத்தில் சூரிய ஹோரையில் இருக்கிறாரு, லக்னாதிபதியோட வலுவாக இருக்கிறாரு, அவ்வளோதான் ஜாதகர் வாழ்நாள் முழுக்க கடன் அடைக்கிறதுக்கு போராட சரியாக இருக்கும். அதே நேரத்தில் பாப கிரகங்கள் 8 மற்றும் 12ஆம் அதிபதிகள் ஹோரா சக்கரத்தில் சுபபலம் இழந்து காணப்படுது. அப்போது தேவையற்ற விரயங்கள், திடீர் நிதி இழப்புகள் இதெல்லாம் அவர் கடன் அமைகிற மாதிரி சூழல் வந்துடும். அப்புறம் லக்ன சூன்யம், அதாவது ஹோரா லக்னமும் அதன் அதிபதியும் 6, 8, 12 அல்லது அதனுடைய அதிபதிகளால் பாதிக்கப்பட்டு தனகாரகன் குருவும் நீசம் அடைஞ்சிருந்தார், பலம் இழந்து இருக்கிறார், இது எல்லாமே இந்த ராசி கட்டத்தில் இருந்தார்னா நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கும். அப்புறம் தசா புத்தி, ஒருத்தருக்கு பாதகமான கிரகத்துடைய தசை நடக்குது, அந்த கிரகம் கோரா சக்கரத்தில் 12ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் கையில் கண்டிப்பாக காசு தங்காமல் வறுமைக்கு தள்ளப்படலாம். அப்புறம் நடக்கிற தசையில் தசாநாதன் ராசி சக்கரத்தில் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கோச்சார சனி ஹோரா லக்னத்தை பார்க்குறார்.
அப்போது அந்த சனி பயிற்சி காலம் முடிகிற வரைக்கும் அவரோட நிதி ஆதாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் ஜீரோவுக்கு கொண்டு போகக்கூடிய நிலையை கொண்டு வந்துடும். அப்புறம் D1ல் ராஜயோகம் இருக்குன்னு சில பேர் ராஜசக்கரத்தில் ராஜயோகம் இருக்குது நல்ல அமைப்பு அப்படின்பாங்க. ஆனால் D2ல் கிரகம் வலுவிழந்து இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக புகழ் இருக்கும், பேரும் புகழ் இருக்கும். ஆனால் கையில் ஒத்த பைசா புழங்காது, அல்ல கையில் காசு தங்காது. அதே நேரத்தில் சில ராசி சக்கரத்தில் தரித்திர யோகங்கள்னு இருக்கும். அதாவது வறுமையை கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பை தடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது இருக்கிறத முதல்ல பார்க்கணும். அதை இருந்துட்டு அதே மாதிரி அந்த நவாம்சத்தில் அந்த கிரகத்தினுடைய வலிமை அந்தஸ்து குறைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஹோரா சக்கரத்தில் வலுவாக அந்த அமைப்பு இருந்தாலும் நெருக்கடியான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நாம் பலாபலனை சொல்லணும். ஒருவர் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராருன்னா அவருடைய ஜாதகத்தில் D1ஐயும் பார்த்துட்டு D2வை பயன்படுத்தி அவர் எப்பெல்லாம் நிதி நெருக்கடியை சந்திக்கிறார் அந்த காலகம் இது அப்படின்னு நாம் முன்கூட்டியே கணிக்க தெரியணும். அதுக்கு குறிப்பாக தசாபுத்தியையும் கோச்சாரத்தையும் அந்த ஹோரா சக்கரத்தோடு இணைச்சி பார்க்கணும். அப்போ தசாபுத்தியும் ஹோரையும் தொடர்பு பெறுதா என்ன ஆகுது, தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஹோரா சக்கரத்தில் பலவீனமான நிலையில் இருக்கிறாரா, அப்போ அந்த பீரியட்ஸ் கவனமாக இருக்க சொல்லணும். ஏன்னா நிதி நெருக்கடி உண்டாகும். 6, 8, 12ஆம் அதிபதியோட தசை நடக்குது. அப்போ அந்த தசை பொதுவாக நடக்கும்போதே மறைவு தசஸ்தானங்கள் நல்லதை பண்ணாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அது ஹோரால எப்படி இருக்குது, வலுவிழந்து இருக்கா, நல்லது வலுவாக இருக்கா, அந்த டைமில் அவருக்கு நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கிரகம் தனக்கு ஆகாத ஹோரையில் இருக்குது. இப்போ சூரியன் சந்திர ஹோரையில் இருக்கிறது, அல்லது சுக்கிரன் சூரிய ஹோரையில் இருக்கிறது, இது பகை ஹோரையில் உட்கார்ந்துருக்க அமைப்பு. இந்த அமைப்பு இருந்து அது தசை நடந்ததுன்னா வருமானம் கையில் வந்தாலும் தங்காது. அப்போ அதை அவங்களுக்கு உணர்த்தணும். அப்புறம் லக்னத்து மேலே பாவ கிரகங்கள், குறிப்பாக கோச்சாரத்தில் சனி, ராகு, கேது, இது ஹோரையோட லக்னத்து மேலே போகிறதோ அல்லது லக்னாதிபதி மேலே சஞ்சரிக்கிறதோ அந்த காலகட்டங்கள் இருந்தால் நிதி நெருக்கடியை கடுமையாக தரும். ஹோரா லக்னாதிபதிக்கும் கோச்சார சனி ராகுக்கும் இடையில இருக்க தொடர்பு கண்டிப்பாக நிதி நெருக்கடி கொடுத்தே தீரும். அந்த காலகட்டங்களில் ஜாதகரை அதே போல் இந்த 2ஆம் பாவகம் அப்படின்றது என்னன்னு கேட்டால் நம்ம சேர்த்து வைக்கிற திரட்டப்பட்ட செல்வத்தை குறிக்கும். இந்த 2ஆம் பாவகத்தை கோச்சாரத்தில் ஒரு பாவ கிரகமோ அல்லது 2ஆம் பாவகாதிபதி ஒரு பாவ கிரகமோ கடக்கும் பொழுது குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். அப்போ நிதி நிலைமை கொஞ்சம் தடுமாறும், சேர்த்து வச்ச செல்வம்லாம் கரையும். அந்த காலகட்டங்களில் ஜாதகர் கொஞ்சம் எச்சரிக்கணும். அதே மாதிரி ஹோரா லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிறார். எப்போ பலகீனமாகிறாரு, கோச்சாரத்தில் நீசமாகறாரு அல்லது 6, 8, 12 மறைஞ்சு நிற்கிறாரு. அந்த காலகட்டம் நிதி எச்சரிக்கை காலம்னு சொல்லணும். அதாவது எப்போ வேணாலும் சேமிப்பு கரையலாம்ப்பா, கையில் வச்சது, இல்லை கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற காலம். அதே போல் ஒரு பாவ கிரகம் ஹோரா சக்கரத்தில் எவ்வளோ கிரகம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாகையில் நிறைய கிரகங்கள் இருக்கலாம். அந்த 1 to 15லையோ அல்லது 5 to 10லையோ அல்லது 15 to 30லையோ அல்லது அதில் மையப்பகுதியான 20 to 25லையோ இந்த எந்த இடங்கள்ல வேணாலும் அது இருக்கலாம். அப்போது அந்த இடத்துல அதிக கிரகம் இருந்து அந்த பாகையை இந்த பாவ கிரகம் கடக்கிற காலம், இல்லை அதில் லக்ன பாகையை துல்லியமாக தொடுற காலம், அது மாதமா தேதியோ அந்த காலம் நிதி நெருக்கடி உச்சமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ஜாதகருக்கு முன்கூட்டியே சொல்லி நாம் எச்சரிக்கை பண்ணணும். இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இருக்க சொல்கிறது ரொம்ப நெருக்கடியை சமாளிக்கிற ஒரு எளிய வழி. அதே நேரத்தில் வருஷாந்திர பலனை கொடுக்கக்கூடிய வருஷ ஜாதகம் சொல்லுவோம், வருஷ பலன் பார்க்கக்கூடிய அதில் ஹோரையை நிலையை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு அந்த ஜாதகருக்கு நிதி நெருக்கடி எப்படி இருக்கும் எல்லாம் நம்ம சொல்லலாம். அது மூலமாகவும் எச்சரித்து நாம் அதன் மூலமாக நெருக்கடியை கையாள முறையை சொல்லித்தரலாம். ஒருவேளை நெருக்கடி வந்தாச்சு என்ன பண்ணணும், அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசாபுத்தியினுடைய கிரகத்துக்கு ஏற்ற தான தர்மங்கள் செய்கிறது, அல்ல அந்த கிரகத்துக்கு உரிய பரிகாரங்கள் அதை செய்கிறது. அதன் மூலமாக நம்மளுக்கு பரிகாரங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தியை தரும். ரொம்ப நெருக்கடியை தராமல் ஓரளவு குறைந்த நெருக்கடியை தந்து அந்த ஜாதகரை வெளியில் எடுக்கிறதுக்கு உதவும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹோரா சக்கரத்தில் வச்சு எப்படி உருவாக்குறோம், அதை வச்சு எப்படி பலன் சொல்கிறோம், எப்படி அந்த மூலமாக செல்வங்கள் ஜாதகருக்கு சேரும், நெருக்கடி நிலைமைகள் எப்படி உருவாகும், அதெல்லாம் வச்சு நம்ம சொன்னது. இதுதான் D2 ஹோரா சக்கரம். இதுதான் வர்க்க சக்கரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ இந்த D2 சக்கரத்தை வச்சு நீங்கள் ஜாதகருக்கு பொருளாதார மேன்மையை பற்றி அல்லது மேம்பாடு அடையக்கூடிய நிலைகளை பற்றி ஈஸியாக வழிகாட்டலாம். அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுதான் வர்க்க கணித சக்கரத்தினுடைய அட்வான்டேஜ்.
இந்த D2 சக்கரம் இதோட முடிவடையுது. நாம் வர்ற வகுப்பில் அடுத்த வர்க்க சக்கர கணிதத்தை நாம் பார்ப்போம். அது வரைக்கும் இடையில இந்த ஜாதகம் பார்த்தீங்க, இந்த வகுப்பை கேட்டீங்க, கேட்டதுக்கப்புறம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஏதாவது தெளிவு பெற வேண்டியிருக்கு, கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விடை சொல்கிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு எளிமையாக புரியும். மிக எளிமையான கணிதம் தான் இது, ரொம்ப சிக்கலான கணிதம்லாம் கிடையாது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள், முன்னேறுங்கள். அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.